இந்த எலெக்ஷன்ல டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏன்ட்ட ஒரு ரீசன் வந்து இருக்கு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. நம்பர் 1 என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாருமே டிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஊழல் பண்றாங்க அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு டிவிகே ஆட்சி அமைக்குது அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் கூட திமுகவுக்கு சளைக்காம ஈக்குவலா அதே மாதிரி ஊழல் வந்து பண்ணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் மாவட்ட செயலாளர் இருந்து சின்ன சின்ன போஸ்டிங்க்கும் தாவிகா கட்சியில பல லட்சங்கள்ல இருந்து கோடி வரை வாங்கிட்டு தான் போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஆட்சி அமைச்சா கண்டிப்பா கொள்ளையடிப்பாங்க, ஊழல் பண்ணுவாங்க. இதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பணம் சம்பாதிக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய மக்கள் பணி செய்யணும், மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே வந்து மாட்டாங்க. விட்டதை பிடிக்கணும், இந்த ஆட்டைக்கு 500 போடியா. நம்பர் 2 என்ன அப்படின்னா 5இல் வளையாது 50இல் வளையாது அப்படின்ற மாதிரி ஆப்வியஸா இந்த ஒரு தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல தேட்டருக்கு முன்னாடி சட்டையை கழட்டி டான்ஸ் ஆடி பாலாபிஷேகம் பண்ணி ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கு தான் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை தாவேக்கா ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னா குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் எல்லாரும் அந்த பூமாலையை பிச்சு அலப்பறை பண்ண தான் வந்து பார்ப்பாங்களே ஒழிய உன்னதமான மக்கள் பணி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட வந்து நம்பிக்கை இல்லை. விஜய் அவர்களோட நோக்கம் என்னதான் கரெக்டா வந்து இருந்தாலும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோட நோக்கம் எல்லாமே வேறையா வந்து இருக்கு. நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளெல்லாம் எண்ணி கொடுங்க. நம்பிக்கைலாம் இல்ல இல்லைன்னா எண்ணியே குடுறா, ஏன்டா உசுர வாங்குற?